எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் நடக்குது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட வீட்டுல பூந்து அவரோட பாத்ரூம்ல பூந்து பாத்தீங்கன்னா கையோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க காவல்துறை. எதுக்காகனா ஒரு பர்சனுக்கு எதிராக பேசுறதுக்காக. அந்த ஒரு பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யார்? முதலமைச்சர் விஜய் கேட்டீங்கன்னா அவரு இல்லங்க, திரிஷா அப்படின்ற ஒரு பர்சனுக்கு எதிராக பேசிட்டாரு. ஆபாசமா பேசிட்டாரு, டபுள் மீனிங்ல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் அவர் மேல போட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது உங்க பொண்டாட்டி தான் சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி சொல்லுங்க. மாதிரிக்கே இந்த மாதிரி டென்ஷன் ஆகி குதிக்கிறியா? அப்ப பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். திமுக இதுக்கு வேற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. சோ அது டீடைல்டா பார்க்கலாம். இது கூடவே சீமான் முதலமைச்சரை பார்த்து ஏகப்பட்ட கேள்வியை நேத்து கேட்டிருந்தாரு. சோ இப்போ அதுக்கு டிவிக்கு அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காரு? 15 வருஷமா நீங்க வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த வெறுப்பு அரசியலை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்திருக்காரு. வந்து 15 வருஷமா நானும் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் திமுக நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நேத்து புசியானந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்தாரு. தாவேகா நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்ண போது உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. காலையிலே பாத்தீங்கன்னா அரெஸ்ட், நேத்து ஈவினிங் பாத்தீங்கன்னா கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்படி என்னதான் திரிஷா வந்து பாத்தீங்கன்னா டபுள் மீனிங்ல உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நேத்து விவசாயிகள் போராட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில் பாத்தீங்கன்னா பங்கெடுத்துக்கிட்டாங்க. சோ அந்த போராட்டத்துல போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசும்போது என்ன பேசினார்னா, இந்த மாதிரி காவேரி தண்ணீர் பிரச்சனைக்கு வந்து முதலமைச்சர் விஜய் வாயே திறக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த மேட்டர் பேசினாரு. இது கூடவே முதலமைச்சர் விஜய் அங்கங்க ஆய்வுன்னு போயிட்டு இருக்காருல்ல, இந்த மெட்ரோ ரயில் அப்புறம் இந்த கம்பெனிக்கு விசிட், இது எல்லாமே திமுக கட்டினதுங்க, திமுக கொண்டு வந்ததுங்க. சோ அதுல போயிட்டு நீங்க ரீல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் செஞ்சிருந்தாரு. நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதுக்கு அடுத்து டிவிக்கு அமைச்சர்கள் இருக்காங்களா, அமைச்சர்களை போட்டு கிளிகிள்னு கிழிச்சிருந்தாரு. திருட்டி விசிட் விக்கிற அமைச்சர், லாட்டரி டிக்கெட் விக்கிற அமைச்சர், ஊட்டுக்கட்டியோட சுத்துற அமைச்சர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இந்த காவேரி பிரச்சனையில வந்து முதலமைச்சர் விஜய் வாயே திறக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்து மேகதாது பிரச்சனையில வந்து வாயே திறக்க மாட்டாரு. விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குங்க, அதுக்கு அடுத்து அவங்களுக்கு பயிர் கடனை வந்து முழுமையா தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சு தாவேகா அரசு வந்து விவசாயிகளை ஏமாத்துது, வஞ்சிக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை நேத்து நடத்தி முடிச்சாங்க. திருட்டு லாட்டரி விக்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். அப்ப அந்த போராட்டத்துல பேசும்போது தண்ணி வரமாடுதுன்னு அவர் பேசும்போது கீழ இருந்து பாத்தீங்கன்னா திரிஷான்னு கோஷம் போட்டாங்க. அப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க வருது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசிட்டாரு. சோ இது வந்து டபுள் மீனிங்ல பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி தாவேகா வந்தவங்க எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சு அவர் மேல ஏகப்பட்ட கேஸ போட்டு விட்டாங்க. யார பார்த்து நீங்க பேசுறீங்க? நீங்க சிஎம் பார்த்து கூட பேசுறீங்க, அமைதியா இருந்துருவோம். ஆனா தலைவியே நீங்க பேசுறீங்க, விட மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி களத்துல குதிச்சு உடனே போராட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா கேஸ போடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக. எனக்கு என்னன்னா, காவேரி தண்ணி இவ்வளவு நாளா வராம இருந்தது கரெக்டா. இப்ப மழை பெய்யறதால திறந்து விடுறானுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு நாளா காவேரி வரல, விவசாயிகள் போராடிட்டு இருந்தாங்க. விவசாயிகள் கூட தாவேகா போராட்டத்தில் ஈடுபட்டது இல்ல, அதுல ஈடுபடல. சரி, நீட்டுக்கு எதிரான போராட்டம் மாணவர்கள் எல்லாம் இந்தியா ஃபுல்லா போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துல தாவேகா ஈடுபட்டது, அதுல ஈடுபடல. சோ இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் எதுக்கும் பாத்தீங்கன்னா தாவேகா வந்து குரல் கொடுக்கல. இந்த பிரச்சனைக்கு என்னடா ஒட்டுமொத்த கட்சியும் இறங்குது உள்ள அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தப்பான்னு கேட்டீங்கன்னா டபுள் மீனிங்ல கண்டிப்பா தப்பு. அவங்க ஒரு சைடு எக்ஸ்பிளனேஷன் தராங்க, அது என்ன நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தப்பு. சோ அவர் அரெஸ்ட் பண்றது பிரச்சனை இல்ல, அரெஸ்ட் பண்ணுங்க, திமுக மொத்தமா கட்சியை கலைச்சு விடுங்க, அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க பண்றது என்ன வேலை? மக்கள் போராட்டத்துக்கு எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணாம, மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே குரல் கொடுக்காம, திரிஷா அவங்க பிரச்சனைக்கு மட்டும் குரல் கொடுக்குறீங்க. ஒட்டுமொத்த கட்சியே களத்துல இறங்குதையா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு?
என்ன கதை இது? இல்ல என்ன கதை? கட்சியில அவங்க இல்லவே இல்ல. கட்சியில இல்லாத ஒரு ஆளுக்காக இப்படி கொந்தளிக்கிறீங்களே. சரி ஓகே, இது வந்து தாவேகா சைடுல சொல்ற விஷயம். இந்த மாதிரி ஆபாசமா பேசிட்டாரு, தாவேகா சைடுல அது கொந்தளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திமுக சைடுல உதயநிதி ஸ்டாலின் அவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நான் அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது தண்ணி வர மாட்டேதுன்னு சொல்லும்போது திரிஷா வீட்ல தண்ணி வருது அப்படின்ற மாதிரி கீழ இருந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுத்தாங்க. சோ திரிஷா வீட்ல தண்ணி வருது அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படியும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் காவேரி தண்ணியை சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து மாத்தி தான் பேசியிருந்தாரு. சோ இந்த எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இங்க ஆபாச பேச்சுக்கே இடம் இல்லையே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வேணும்னே எங்க தலைவரை வந்து எதிர்க்கட்சி தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்ல பண்ணிருக்காங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் நேத்து பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா, 5ஆம் தேதி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குல்ல, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில வச்சு நான் கிழிக்கிறேன் செய்யறேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி இருந்தாரு, வார்னிங் கொடுத்திருந்தாரு. சோ அதுக்கு பயந்துகிட்டு தான் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நாளைக்கு எங்க அவர் வந்து பேச போறாரோ அப்படின்ற பயத்தில் தான் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக சைடுல ஒரு நரேட்டிவ் சொல்றாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது, சும்மா விட மாட்டோம். சோ இவங்க ஒரு நரேட்டிவ், இவங்க நரேட்டிவ்ல வந்து ஆபாசமா பேசிட்டாரு, இவங்க நரேட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபாசலாம் அங்க ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க நரேட்டிவ் இருக்கு. எது உண்மை பொய் அப்படின்றது எக்ஸாக்ட்டா தெரியல. ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வாயில இருந்து ஸ்ட்ரைட்டா ஆபாசமான ஒரு வார்த்தை வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அப்படி எதுவும் வரல. ஏன்னா அவர் பேசுறதுக்கு மீனிங் தான் நம்ம யோசிக்க முடியும். அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா திரிஷான்னு கத்துறாங்க, ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க வருதுன்னு ஒரு சொல்றாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு காவேரி தண்ணியை சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதையும் சொல்றாரு. சோ இதுக்கு வந்து டபுள் மீனிங்ல யோசிச்சா டபுள் மீனிங் இல்ல. இவங்க சொல்ற ஆங்கிள் பார்க்கும்போது திரிஷா வீட்ல தண்ணி வருதுன்னு கீழ ஒருத்தவங்க கத்துனாங்கன்னா அப்ப எங்க தண்ணி வருதோ இல்லையா அங்க தண்ணி வருது அப்படின்னு சொல்லும்போது அது நார்மல் மீனிங்கா தான் போய் முடியுது. சோ எது உண்மை அப்படின்றது எக்ஸாக்ட்டா யாருக்கும் தெரியல. சோ ரெண்டு சைடு நரேட்டிவ் இருக்கு. இதுக்கு திமுக என்ன பண்றாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. அது எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. நிறைய ரோட்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. சோ தொடர்ந்து பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். தமிழ்நாட்டிலே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாரு அப்படின்னா நான் கூட சிஎம் விஜய் தாங்க நினைச்சேன். அவரு கூட இல்லங்க, அவரை கூட ஈஸியா விமர்சனம் பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனா திரிஷா தலைவி இவங்களை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. ஆக்சுவலா இவர் விமர்சனம் பண்றது டபுள் மீனிங்கா தான் ரொம்ப தப்பு. அதுல வந்து என்னோட ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது டபுள் மீனிங்ல தான் அவர் பேசினாரு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா தப்பான விஷயம் தான். ரெண்டு சைடு நரேட்டிவ் இருக்கு. தாவேகாக்கு எங்களை கைது பண்றதுக்கு தகுதி இருக்கா? அதாவது முதலமைச்சர் விஜய் ஸ்டேஜ்ல போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு டேஷும் கிடையாதுன்றாரு, நல்லா வாயில வருதுன்றாரு. ஒரு முதலமைச்சரை இவ்வளவு வார்த்தைகளை வந்து பேசி வச்சிருக்காரு. சோ இப்படி பேசுற முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி திமுக சைடுல கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால, அதையும் பார்க்க முடியுது. ஓபனா சொல்ல முடியுமா, அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க, நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஆனா முதலமைச்சரும் பாத்தீங்கன்னா வாயை கண்ட்ரோல் பண்ணுமே. இவரு வாயை விட்டர்னு சொல்லிட்டு ஒரு அரெஸ்ட் பண்றீங்களே, அப்ப அவரு யார் அரெஸ்ட் பண்ணுவா? சிஎம் யார் அரெஸ்ட் பண்ணுவா? சிஎம் இந்த மாதிரி டேஷ்ன்றாரு, வாயில வருதுன்றாரு, அப்படின்றாரு இப்படின்றாரு, என்ன புரியலையே எனக்கு. சோ அவரு யார் அரெஸ்ட் பண்ணுவா? சோ சிஎம் விஜய் அவர்களே, நீங்க ஒருத்தவங்களை தப்புன்னு சொல்றீங்கன்னா முதல்ல நீங்க சரியா இருக்கணும். நீங்க சரியா இருந்துட்டு அவங்களை தப்புன்னு சொன்னா அது கரெக்ட். நீங்களே சரியில்லாத போது அவங்க தப்புன்னு சொன்னா எப்படி? ஆனா திரிஷான்னு ஒரு ஆக்ட்ரஸை தொட்டோன்னா காலிடா அவ்வளவுதான், நிம்மதியா இருக்கவே முடியாது அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. எவ்வளவு பவருங்க, அதுக்குள்ள எங்கெங்க இருந்தோ கட்டணம் வருது. சோ அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். குறிப்பா நாளா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா திருஷா விமர்சனம் பண்ணா தூக்கி உள்ள வச்சிருவானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், அந்த சஞ்சீவ்னு ஒருத்தர் இருக்காரு, விஜய் அவர்களோட ஃப்ரெண்டு. உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வீட்டு ஜன்னலை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு போன்ல. அதாவது ஓகே நம்ம நண்பர் வந்து ஒரு மாசான விஷயத்தை பண்றாரு, வீடியோ எடுத்து அனுப்புவோம் அப்படின்னு நினைச்சு எடுத்திருக்காரு போல. கதவை ஓபன் பண்ணி வீடியோ எடுத்தோன்னே கீழே இருந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துறாங்க. லேடிஸ் இருக்காங்க, என்ன நீ வீடியோ எடுக்கிற, தற்குறி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்தனோட போங்கடா அப்படின்னு உள்ள ஓட்டாப்ல. சோ எனக்கு என்னன்னா, சஞ்சீவ் அவர்களே எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதான் நியூஸ் சேனல் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, வீட்டுக்குள்ள வரைக்கும் போய் எடுக்கிறாங்களே. அவங்க அவளை எடுக்கும்போது உனக்கு என்னையா பிரச்சனை? வீட்டுக்கு வெளியே இருந்து பாத்தீங்கன்னா போன் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்றத வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆனந்தமா இருக்காரு போல. 9 பிரிவின் கீழ கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் எதுவும் நிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு பெருசா இதெல்லாம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா ஒரு ஆவாசு, ஒரு பயம். முதலமைச்சர் நான் யாரு, என் பவர் என்ன, திரிஷாவை தொட்டா என் பவர் எப்படி காமிப்பேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் இறங்கி அடிப்பண்டா. சோ மத்தவங்களாம் யோசிச்சுக்கோங்க அப்படின்றத முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாரு. ஓ அப்படியா விஷயம்.
எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கிறாரு. சோ உதயநிதி ஸ்டாலின் போகும்போது என்ன சொல்றாரு, அவங்களா பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ்ங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐ வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அசால்ட்டா சொல்லி போயிட்டு இருக்காரு. I don't think they have so much brain. These people are just a bunch of idiots. So I will face the consequence. நான் வந்து இதை வந்து காமெடியா தான் பாக்குறேன் இந்த மாதிரி இந்த அரெஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நேத்து வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் பேசினேன் விவசாயிகள் போராட்டத்துல. சோ அந்த போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வாயே திறக்க மாட்டாரு எந்த பிரச்சனைக்கும் விவசாயிகளுக்கு அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசியிருந்தேன். இந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாரு அதை பத்தி பேசியிருந்தேன். சோ இந்த மாதிரி மேகதாது அணைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசியிருந்தேன். சோ இவ்வளவு பிரச்சனையை பத்தி பேசியிருந்தேன். இந்த பிரச்சனையெல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ட் பண்றதுக்கு இவங்க டைவர்ட் பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க. நம்ம ஏதாவது ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஏதாவது நடத்தினா அதே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் போயிட்டு ஏதாவது ஒரு விசிட் அடிச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீடியாவெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்க ரீல்ஸ் போட்டு மக்களை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குன்னா அங்க இருந்து மக்களை டைவர்ட் பண்றதுக்கு முதலமைச்சர் வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஆவாஸ் காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நேத்தும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கும் அதை தான் சொல்றாரு. ஒரு பிரச்சனை வந்தா அதற்கு தீர்வு காண்றதுதான் ஒரு நல்ல அரசினுடைய அழகு. அதை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கா. அதற்கு எதிர்மாறா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து மக்களை எப்படி டைவர்ட் செய்யறது, சோ எங்க போய் முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. மக்கள் காசை வீலடிச்சு ஏன் விளம்பரம் பண்றீங்க, வெட்டி விளம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாரு. இது சம்பந்தமா அமைச்சர் ரமேஷ் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்றாருன்னா 15 வருஷமா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சி பண்றோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒன்னும் பண்ண முடியல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெறுப்பு அரசியலை முதல்ல விட்டுறணும். அதை விட்டாலாவது உள்ளாட்சி தேர்தலில் அட்லீஸ்ட் ஏதாவது 1-2 இடத்துல ஜெயிக்காவது முடியும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் வந்து பேசியிருக்காரு. வந்து 15 வருஷமா நானும் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வந்து இது போல வந்து வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, வெறுப்பு அரசியல் பேசி வந்து ஒரு தலைவருக்கு எதிராக பேசுவது, இதையெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே வந்து வெற்றி பெறுவதற்கான நோக்கத்தோடு பேசினார்னா நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது 1-2 இடத்துல அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை முயற்சி செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். 15 வருஷமா அவரும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. பட் 2 வருஷத்திலே பாத்தீங்கன்னா தாவேக ஆட்சிக்கு வந்ததுனால அமைச்சர் ரமேஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உங்களுக்கு ஒண்ணுதான் புரியல, 15 வருஷமா அந்த மனுஷன் வந்து பயிற்சி எடுக்கிறாரு, பயிற்சி எடுக்காம இருக்காரு, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொல்லணும். கேட்ட கேள்வி என்ன, இந்த இடத்துல எதுக்கு மக்கள் காசை வீணடிச்சு விளம்பரம் வெட்டி விளம்பரம் எதுக்கு பண்ணிடுறீங்க பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கிற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் தான் சொல்லணும். அது யாரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி தான் ஆகணும். அதுல என்ன வெறுப்பு அரசியல் இருக்கு? கேள்வி உங்களுக்கு வெறுப்பா? கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு வெறுப்பு அரசியல் எனக்கு புரியலையே. அவர் வந்து தேவ தூதர் மாதிரியும் அவர் வந்து வாயே திறக்க மாட்டாரு இந்த காவிரி இஷ்யூல. ஆனா இருந்தாலும் அங்க மழை பெஞ்சு டேம திறந்து விட்டானுங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா கடவுளின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேசையில கொண்டாடுறீங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாத்தீங்கன்னா பைத்தியக்கார கூட்டமா இருக்கணும். புரியலையே. ஒரு முதலமைச்சர் ஏன் வாயை திறந்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக கேள்வியே கேட்க கூடாது, அது இது பண்ணாலே வெறுப்பு அரசியல் அப்படின்ற மாதிரி சொன்னா எனக்கு புரியல. ஒரு ஆளுங்கட்சின்னு இருந்தா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, மக்களோட கேள்விகள் வந்து கேட்க தான் செய்வாங்க. எதுக்கு காசை வேஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கவர்மெண்ட் ஜாப் என்ன உங்க அப்பா வீட்டு ஜாபா, அதை எடுத்து நீ பாட்டு உங்க இஷ்டத்துக்கு கொடுக்கறதுக்கு அப்படிலாம் கொடுக்க கூடாது அப்படின்ற கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அவன் குடும்பத்துக்கு வேற்று நாட்டு ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட தன் நாட்டு குடிகளில் எவனுக்காவது ஒருத்தனுக்கு அரசு வேலை அவன் குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. சோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கும் போது அதுக்கான பதில் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு 15 வருஷமா நீங்களும் பயிற்சி எடுத்தீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெறுப்பு அரசியலை பண்றீங்க, அதனால தான் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அது பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆணவம் பண்ணுவாங்க. 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிடும் அப்படின்ற அதுப்பு ஆணவமா? சோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அதுப்பு வந்து இதோட நிக்குதா, இது இதை விட அதிகமாக போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.